Hi, this is Rubini. I'm a certified parenting coach. Finland is known for one of the best education systems in the world. அங்கே படிக்கிற குழந்தைங்கள்லாம் ரொம்ப கம்மியான டைம் படிப்பாங்க, ஆனால் மற்ற கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன மாதிரியான மெத்தடாலஜிஸ் ஃபாலோ பண்ணுறாங்கன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நான் லாஸ்ட்டாக சொல்ல போகிற பாயிண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தையும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நம்பர் 1, ஷார்ட் ஸ்டடி டைம் பட் டீப் ஃபோக்கஸ். 20 minutes படிக்க வைக்கணும், 5 to 10 minutes பிரேக் விடணும். நீங்கள் இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா குழந்தைங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் நேச்சுரலி இம்ப்ரூவ் ஆகும். அவங்களுக்கு படிக்கிற ஆர்வமும் அதிகமாக க்ரியேட் ஆகும். அதை நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். நம்பர் 2, யூஸிங் தட் பிரேக் டைம். அந்த 5 to 10 minutes பிரேக் டைமை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். Children needs a lot of movement. ஸோ அந்த 10 minutes or 5 minutes நீங்கள் கொடுக்குற பிரேக்கை வாக் பண்ண சொல்லலாம், ரன் பண்ண சொல்லலாம், ஜம்ப் பண்ண சொல்லலாம், சின்ன சின்ன அட்டென்ஷன் கிராபர்ஸ் யூஸ் பண்ணலாம், ஆர் குட்டியாக அவங்களுடைய ஃபிசிக்கல் மூமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு விளையாட்டு சஜஸ்ட் பண்ணி விளையாட விடலாம். ஸோ அதர்வைஸ் யூ கேன் ஈவன் கோ ஃபார் அ வாக் வித் தெம், யூ கேன் டாக் வித் தெம். இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு மெமரி பவர் ரொம்பவே நல்லா. நம்பர் 3, நோ ப்ரெஷர் லேர்னிங். நோ ஷவுட்டிங், நோ கம்பேரிசன், நோ ரேங்க் ப்ரெஷர். நீங்கள் இன்ஸ்டெட் என்ன சொல்லணும் அப்படின்னா, லெட்ஸ் லேர்ன் திஸ் டுகெதர் ஸ்லோலி, நோ வரிஸ். இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். அவங்களுடைய ஸ்டடீஸில் வரப்போகிற மாற்றம் உங்களை ரொம்பவே சந்தோஷப்படுது. நம்பர் 4, லேர்னிங் த்ரூ ப்ளே. உங்களில் எத்தனை பேர் வா கூட உட்காந்து படிக்கிறேன், வா நான் உனக்கு கதை சொல்கிறேன், வா மேக்ஸா அன்னைக்கு வா நான் கவுண்டிங்கை டிஃப்ரெண்ட்டாக சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லியிருப்போம். நோ, நமக்கும் நிறைய வேலை இருக்கிறதுனால நீ உட்காந்து படி, நான் என் வேலையை பார்க்குறேன்னு சொல்லுவோம். இன்கேஸ் நம்ம கூடவே உட்காந்துருந்தாலும் வில் பி சிட்டிங் அண்ட் டூயிங் சம்திங் எல்ஸ். பட் அது பண்ணக்கூடாது. மேக்ஸாக இருந்தால் கவுண்டிங் டாய்ஸ் வச்சு சொல்லிக் கொடுங்க. ஸ்டோரி டெல்லிங்காக லாங்குவேஜாக இருந்தால் ஸ்டோரி டெல்லிங் சொல்லிக் கொடுங்க. மற்ற சப்ஜெக்ட்ஸாக இருந்ததுன்னா எக்ஸ்பெரிமெண்ட், சயின்ஸாக இருந்ததுன்னா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுங்கள் குழந்தைங்களோட. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேர்ந்து ஃபன்னியாக கற்றுக்குறாங்க பசங்க, நீங்கள் ஃபன்னியாக சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னா அது அவங்களுடைய ரிட்டென்ஷன் ஸ்பேனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்பர் 5, ஹாப்பி சைல்டு இஸ் ஈக்குவல் டு ஹாப்பி லேர்னர். அவங்களுடைய டெய்லி எசென்ஷியல்ஸை நம்ம மீட் பண்ணணும். என்ன தெரியுமா? குட் ஸ்லீப், குட் நியூட்ரிஷியஸ் ஃபுட் அண்ட் இமோஷனல் சப்போர்ட். இந்த 3 நம்ம கரெக்டாக அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னாவே அவங்களுடைய ஸ்டடி டைமில் இருக்கக்கூடிய ஃபோக்கஸ் கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டும் ஸ்டடீஸ்க்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். நம்பர் 6, நோ ஏர்லி அகடமிக் ப்ரெஷர், எஸ்பெஷலி ஃபார் டாட்லர்ஸ். அந்த ஏஜில் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும். இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர ஏர்லியாக நீ இது படி, நீ எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்றத நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இதுதான் ஃபின்லாண்டோட இம்பார்ட்டண்ட் விஷயம், அவங்களுடைய ஸ்டடீஸில் சக்ஸஸ் ரேட் இருக்கிறதுக்கு காரணம். நம்பர் 7, என்கரேஜ் கியூரியாசிட்டி. உங்கள் குழந்தை உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, ஏமா இது இப்படி நடக்குது அப்படின்னு கேட்குறாங்கன்னா அதுக்கு ஆன்சர் டைரெக்டாக கொடுத்துடாதீங்க. இன்ஸ்டெட் புட் த கொஸ்டின் திஸ் வே, வை டு யூ திங்க் திஸ் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு கேட்டு பாருங்கள். த பிரெயின் ஸ்டார்ட்ஸ் திங்கிங் தேர். ஸோ அவங்களுடைய கியூரியாசிட்டியை ஆன்சர் கொடுத்து அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிடாமல் வை டு யூ திங்க் திஸ் ஹேப்பன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய பிரெயின் வேறு விதமாக ஒர்க் பண்ணும். ஸோ தே வில் பிகம் வெரி கிரியேட்டிவ் அண்ட் ஆர்டிஸ்டிக். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ட்ரஸ்ட் த சில்ட்ரன். இதுதான் ஃபினிஷோட பிக்கெஸ்ட் சீக்ரெட். பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் குழந்தைய ரொம்பவே ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. அவங்கள நம்பி சின்ன சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுப்பாங்க. குழந்தைங்க அதை அட்டெம்ப்ட் பண்ணுவாங்க, ட்ரை பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் ஃபெயில் ஆவாங்க, பட் அதுலேருந்து அவங்க கற்றுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் அவங்கள இன்வால்வ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த பிக்கெஸ்ட் சீக்ரெட். இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் சைல்டும் ஸ்டடியில் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸோ இது ஒரு நாளில் நடக்கக்கூடிய ப்ராசஸ் கிடையாது. இட் நீட்ஸ் பேஷன்ஸ், இட் நீட்ஸ் கன்சிஸ்டன்ஸ். ஸோ எந்த பேரண்ட் இதை கன்சிஸ்டண்ட்டாக பேஷண்ட்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ கண்டிப்பாக சக்ஸஸ் அவங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.